இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை சொல்கிறேன், குறிப்பெடுத்துக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், இது மூணும் தான் இன்றைக்கி நமக்கு இது தேவையான பொருட்கள். இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாழைத்தண்டை இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடலப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகா வத்தல், கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெட்டி வச்ச வாழைத்தண்டை நார் எடுத்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி நார் எடுத்ததுக்கப்புறம் எல்லா வாழைத்தண்டையும் போட்டு ஒரு தடவை கிளறி விடுங்க. அந்த கடுகு மிளகா வத்தலோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கடலப்பருப்பு வேக வச்சுட்டேன். கடலப்பருப்பு வெந்துட்டுருக்கு. அது வெந்து வரதுக்குள்ளேயும் நமக்கு வாழைத்தண்டு கொஞ்சம் வெந்து வரும். இப்போ வாழைத்தண்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாழைத்தண்டை வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. இப்போ வாழைத்தண்டை நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப. இப்போ நம்ம வாழைத்தண்டில் அது வெந்துருச்சு, கடலப்பருப்பு வெந்துருச்சு. அதை ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் இப்போ இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிட்டு வருது. இப்போ சாப்பிட ரெடி ஆகிடலாம். ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அற்புதமாக இருக்கும். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.